பைல்ஸ் எண்ட். பகல் முழுக்க வேலை அதிகமாக இருக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், பையனை காலேஜுக்கு அனுப்பணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அந்த பைல்ஸ் பிரச்சனை வேற, வலியும் வேதனையும் அந்த எரிச்சலும் அப்புறம் மோஷன் போகலாம் வர அந்த ப்ளீடிங்கும் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு காரணம் பைல்ஸ் எண்ட். உங்க மூல நோயை குணப்படுத்தக்கூடிய ஒரே மருந்து நம்ம பைல்ஸ் எண்ட் மட்டும்தான். இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் இருந்துச்சு. அவரும் ஒவ்வொரு டைமும் மோஷன் போக சொல்ல அந்த வலியோடையும் அந்த வேதனையோடையும் அந்த எரிச்சலையும் ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருக்கும் அந்த ப்ளீடிங் பிரச்சனை எல்லாமே இருந்தது. நாங்கள் தான் போய் அவரை ஒவ்வொரு டைம் மோஷன் போக சொல்ல போய் ஹெல்ப் பண்ணுவோம். ஆனால் இப்போ எங்கள் ஃபேமிலியில் யாருக்குமே அந்த பிரச்சனை இல்லை. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நாங்களும் எங்கள் ஃபேமிலியை இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறது காரணம் இந்த பைல்ஸ் எண்டு தான். பைல்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஆசனவாயை தான் பாதிக்குது அப்படின்றது பொதுவாக மக்களோட ஒப்பீனியனாக இருக்குது. ஆனால் நம்மளோட சாப்பாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டேக் வந்து பார்த்தீங்கன்னா வாய் வழியாக எடுத்து அது ட்ராவல் ஆகி எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆகுது. பட் இந்த பைல்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆர்கன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்படையுது? நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் அது பயங்கரமா பாதிக்குது. அதாவது ஆனல் ப்ளீடிங் ஆகுது இல்லையா? ஆனல் ப்ளீடிங்னால ரத்தம் அதிகமா போய் அனீமியா கூட போயிடுவாங்க. அனீமியாக்குள்ள போறவங்க ஒன்னு ரத்தம் ஏத்திட்டே இருக்கணும், இல்லைன்னா அவங்க டெத் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பவுல் மூமெண்ட், inability to control bowel movement ன்னு சொல்வாங்க. அதாவது குடல் இறக்கமாகிறது. அது மட்டும் இல்லாம ஆனஸ்குள்ள லேயர் ஃபார்ம் ஆகிறது. ஆனா இந்த பைல்ஸ்ங்கிற வார்த்தை பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா இருந்தாலும் இதோட பாதிப்பு ரொம்ப பெருசா இருக்கும். ஒவ்வொரு நாளும் இதோட தொந்தரவுலையும் வலியிலையும் வேதனையிலையும் அனுபவிக்கிற எத்தனையோ பேரை நான் பாத்திருக்கேன். இந்த பைல்ஸ் உங்களை சாதாரணமா விடாம உங்களுக்கு அல்சரை கிரியேட் பண்ணும். அல்சர் ஏன் உங்களுக்கு கேன்சர் கூட கொண்டு விடும். உங்களால உட்கார முடியலையா? வண்டி ஓட்ட முடியலையா? நடக்க முடியலையா? மோஷன் போகும்போது ரத்தமா போகுதா? மோஷன் போகும்போது உங்களோட சதை வெளியே வருதா? உங்களுக்கு உள்மூலம் பிரச்சனையா இல்ல வெளி மூலம் பிரச்சனையா? எல்லாவித மூல வியாதிகளுக்கும் ஒரே நிரந்தர தீர்வு நிச்சயம். காலையில 9 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் என் வேலை உட்காந்துக்கிட்டே பார்க்குற வேலை. அதிகமாக சாப்பிடவும் முடியாது வேலைக்கு. வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த வெரைட்டி ரைஸ், லெமன் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அதை மதியானம் ஒரு தடவை சாப்பிடுவேன். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏசி ரூம்லேயே உட்காந்துருக்கிறதுனால அதிகமாக தண்ணி குடிக்கிறது இல்லை. இதனாலே என்னாச்சுன்னா எனக்கு மூலவியாதி வந்துருச்சு. மூலவியாதியால் ரொம்ப கஷ்டப்பட்டேன். வீட்டில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல முடியாது. மன நிம்மதி போயிடுச்சு. ஒரு பாத்ரூம் போகும்போது பார்த்தீங்கன்னா வலி உயிர் போயிடும். இரத்த கசிவு, சீலு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை பார்த்தீங்கன்னா நான் வெளியிலையும் சொல்ல முடியல. ஏன் என் கட்டின ஒய்ஃபுக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்ல முடியல. நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்தேன். ரொம்ப வலி அதிகமாயிருச்சு. சரி இதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு அப்புறமா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன். ஆஸ்பத்திரியில் போய் செக் பண்ணும்போது மூலவியாதி இருக்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. அப்போ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு 3 லட்சம் செலவாகுங்க, ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. நான் என்னடா அது நம்ம வாங்குகிற சம்பளத்துக்கு எப்படி 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். மோசனே போகாது, 3 நாளைக்கு ஒரு தடவை தான் போகும். அப்படி இருந்தும் அந்த இடத்துல வலி, அரிப்பு, எரிச்சல் அதெல்லாம் இருக்கும். டிவியில் அந்த ஃபைல்ஸ் எண்டு விளம்பரத்தை பார்த்தேன். ஓஹோ இது என்ன அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்ட்டு சரி ஆஸ்பத்திரிக்கு 3 லட்சம் 4 லட்சம் செலவு பண்ண போகிறோம்ல, இந்த மருந்தை ஒரு தடவை வாங்கி சாப்பிடுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு யோசித்தேன். அப்புறமா தான் அந்த மருந்தை வாங்கினேன். வாங்கி சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இந்த பெயினே இல்லை. பாத்ரூம் மட்டும் தான் எனக்கு ஃபைல்ஸ் இருந்தது. ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் அந்த மருந்தை வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ எனக்கு சுத்தமாக சரியாயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது உண்மைன்னு புரியும்.